நல்லா போயிட்டு இருந்த வீடியோ நிறைய வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி, பேக் டு ஃபார்முக்கு வந்தாச்சு. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாச்சுன்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கோம். இன்னும் சும்மா எதுக்கு இது உட்காந்துட்டே இருந்துட்டுன்னு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க டாக்டர். சும்மா அப்படி நடக்கிறது, அப்புறம் ஓடுறது பறக்கிறதெல்லாம். ஆமாம், ஒரு மோட்டிவேஷனுக்காக அண்ணனையும் உட்கார வச்சிருக்கேன், ஸ்பைடர் அண்ணாவை. அந்த மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரி போகணும் இன்னும் ஒரு 1 வீக்கில். இப்போது ப்ரொசீஜர் முடிஞ்சு 5 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 டேஸில் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். அதனால் இன்னைக்கு நீ வந்துட்டு இந்த மாதிரி நைட்டி எல்லாம் போட்டு இல்லாமல் ஆமாம் மாற்றி கெத்து குட்டியாக மாறுற நீ. கெத்தாக காட்டுறோம், கெத்தாக மாறுற நீ. ரப்பர் பந்து கெத்து மாதிரி தாடி வச்சுட்டு மாறுற நீ. ஆமாம், மாற போகிறோம். மாற இல்லவா? வாங்க, கொட்டை உங்கள் வணக்கத்தை போட்டாச்சுல்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ഇത് ഞാൻ എങ്ങനെ ഇടുക? ഇത് മതി. ഇത് എന്ത് കളറാ അത്? ഓക്കെ, ഇത് മതി. சரி, அப்போ எடுத்து அயன் பண்ணுறேன், சரியா? இன்னும் அயன் பண்ணி முடிக்கல நீ. கெத்து அயன் பண்ணணும்ல, பலப்பலான்ட்டு. ஸோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. இனி சின்னதாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு இருக்கோம். அதுக்குள்ளே இப்படி மோடம் போட்டுச்சு, இருட்டாயிடுச்சு. ஸோ நம்ம ஊரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எங்கள் வீடு இருக்கிற ஏரியாவில் சொல்கிறேன், டவுனில் பயங்கரமாக மழை அடிக்கிறப்போ இங்கே மழை இருக்காது, இங்கே பயங்கரமாக மழை அடிக்கிறப்போ டவுனில் பயங்கரமாக வெயில் அடிக்கும். ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக வெயில் இருக்கும். அதனால் இப்போவே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம், சின்னதாக டவுன் வரைக்கும் போயிட்டு அப்படியே வந்துடலாம் மெதுவாக அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. ஸோ என்னாச்சுன்னா, எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக நிறையா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஆக்னே நிறையா வந்துச்சு, பிம்பிள்ஸ் நிறையா வந்து, அது பிம்பிள்ஸ் போனாலே எனக்கு ஃபேஸில் என்ன தான் லைட்டாக ஏதாச்சும் இருந்தாலும் அது போனதுக்கப்புறம் பயங்கரமாக அந்த ஸ்கார் மாதிரி ஆகிடும். இப்போ டார்க் ஸ்பாட்ஸ் ஆகட்டும், இந்த ஆக்னே ஸ்கார்ஸ் ஆகட்டும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு டர்மரிக் ஃபேஸ் வாஷ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக. ஸோ டர்மரிக் எல்லாருக்குமே காலங்காலமாக வந்து நிறையா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் அந்த டர்மரிக்குங்கிறது. ஸோ அந்த ஆக்னேக்காகட்டும், ஸ்கின் டிசீஸ்க்கு, அலர்ஜிஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே அவங்க ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குங்கிறப்போ சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இந்த ஃபேஸ் வாஷில் யூனிக்கான ஸ்வராசா கோல்ட் ப்ரெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணதுனால டர்மரிக்கோட ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணும். ஸோ இதில் டர்மரிக் அண்ட் லிக்கரைஸோட எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால நம்மளோட இந்த டார்க் ஸ்பாட்ஸு, ஆக்னே மார்க்ஸ் எல்லாமே விசிபிளி ரெடியூஸ் ஆகிறது நம்மளுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் நேச்சுரலான ஒரு க்ளோவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடலாம். ஸோ எனக்கு இதில் பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் டர்மரிக் இருக்கிறதுனாலே நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், அந்த டர்மரிக் ஸ்டெயின் வந்துருமோ அப்படின்னு. அந்த மாதிரி எல்லோயிஷ் ஸ்டெயின் எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்காமல் நீட்டான ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்குது. எக்ஸஸ் ஆயில் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரை ஆக்காமல் நார்மலான ஒரு ஸ்கின் டெக்ஸ்சர் கிடைக்கிது. ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறேன், ஸ்கின்னில் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் நான் காட்டுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ ஃபேஸ் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். அதே மாதிரி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் விசிபிளி ரெடியூஸ் ஆகும். கிளினிக்கலி ட்ரஸ்டட் தான், அதே மாதிரி ஸ்கின் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ எந்த அலர்ஜிஸோ, ஸ்கின் ரேஷஸோ அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ இந்த ஹிமாலயாஸோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, அதே மாதிரி ஹிமாலயாஸோட வெப்சைட் அண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் கழித்து வந்துட்டு 7 நாள் 6 நாள் கழித்து மம்மி வெளியே வந்துட்டான். டான் இஸ் பேக். இன்னும் தலை இஸ் பேக். தலை இஸ் பேக் டானா? ஆமாம், தலை இஸ் பேக். தலை எல்லாம் போய் வால் ஆயிடுச்சு. இப்போ தலை மட்டும் தான் இருக்குது, தலை எல்லாம் இல்லை. இப்போ 5 நாள் 1 வாரம் இருக்கும் வெளியே வந்து. டெய்லி அப்படியே வெளியே போய் 7 நாள் உள்ளே உட்காந்துருந்தே பல வருஷமாக வீட்டுக்குள்ளேயே உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீலு. சரி, கொஞ்சம் வெளியே போனால் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல. எவ்வளோதான் நம்மளோட வேதனைகள் எல்லாம் மறக்கணும், வெளியே காட்டக்கூடாதுன்னு நினச்சாலும் சில டைமில் அது அப்பப்போ வந்துட்டு போகும். சரி, வெளியே போயிட்டு வரும்போது சரியாகும். போகலாம். மம்மி இங்கே பார்த்தியா
நீ ஒரு வாரம் ஊரில் இல்லை, உன்னை கேட்காமலே வந்துட்டு டிராஃபிக் இதெல்லாம் மாற்றிட்டாங்க பாரு, ரோடெல்லாம் மாற்றிட்டாங்க. ஆமா பார்த்துக்கோ, இதெல்லாம் நீ கேடு போயிட்டு. ஒரு வாரம் இல்லை, இந்த சைடு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு முன்னாடியில இருந்தே வரலையே. ரோடெல்லாம் மாற்றி விட்டாங்க பாரு. நீ முதல்ல ஒரு சிஎம்க்கு ஒரு மெயில் போடு. ஏன் அந்த சைடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க? அதான் அந்த பிரிட்ஜ் கட்டுறாங்களே மலைப்பாலத்தில். ஓ, அதை நம்மகிட்ட கேட்டு தான் கட்டினாங்க. பிளாக் பண்ணது மட்டும் சொல்லலடா. பார்த்துக்கோ, வேறு 2 ஸ்பீடு பிரேக்கர் வேறு போட்டு வச்சுருக்காங்க இங்கே. இங்கே ஸ்பீடு நமக்கு கம்மியாகுது இல்லை? கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்கு கால் பண்ணி இப்போவே கால் பண்ணு போட. நீங்க தலைக்கிட்ட சொல்லாமலே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ, தலையே பாதிதான் இருக்கு. இப்போ புடிச்சிட்டு போயிடுவாங்கடா. யாரு இதுன்னு? ஓ, போறாங்க வண்டியெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. நீங்க தலைக்கிட்ட கேட்காம நீங்க டக்கு டக்குன்னு மாத்திட்டீங்க. டிராஃபிக் டைவர்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. அது எப்படி? அதான். ஓ, இதெல்லாம் நான் சொன்ன மாதிரியே நல்லபடியா போயிட்டு இருக்குடா. ஊட்டி ரோடு இல்லையா? ஊட்டி ரோடு நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓ, சீக்கிரமா நடக்குது வேலை. பாத்துக்கோ. அப்படியே நம்ம பாஸ்டைலுக்கு வந்துருந்தோம். இங்க ஒரு சின்ன வேலை இருந்துச்சு சுயலுக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்தோம். இங்க வந்தாலும் மேல போறதுக்கு தோணும், ஆனா இப்ப ஸ்டெப் ஏற முடியாதுல்ல. இது ஆரஞ்சு பாத்துட்டாடா. ஆரஞ்சு அத வேண்டாமா, வேற பேக்கரியில வாங்கி தரேன், வேற கடையில வாங்கி தரேன். வேற அது முன்னாடியே நிப்பாட்டிட்டோம் நம்ம. ஆரஞ்சு அதே என்னது அது? இட்லி மாதிரி இருக்கு. இட்லி மாதிரி இருக்கா? அது ஜிலேபி. அது வா ஜிலேபி வா சாப்பிட்டா நல்லா இருக்காதே. ஜிலேபி நல்லா இருக்காது. அவ சாப்பிட்டதே இல்ல ஒரு வாட்டி கூட. ஜிலேபி நல்லா. திலீப்பா? அது சாப்பிடணும். திலீப்பா? என்னது? திலீப்பா? அது சாப்பிடணும், இது சாப்பிடணும். ஓகே, எல்லாம் வாங்கிடலாம். திலீப் நல்லா இருந்தானா? நல்லா இருக்குதா? நல்லா இருக்கான்ல திலீப்? சரி, ஓகே, சரி வா போகலாம். ஸோ இங்கே பயங்கர மழை. நான் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்களா கிளிப்பு, அதுக்கப்புறமா அடுத்த நாள் எடுத்துகிட்டு இருக்கிற கிளிப் இது. நேற்று வரைக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு க்ளவுடியாக தான் இருந்துச்சு. மம்மி சொல்லியிருப்பா வீடியோவில். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளவுடெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக இந்த ஏரியாவில் இறங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இறங்கிட்டு இருக்கு. தார் மாதிரி வந்துட்டு நம்ம பம்மி வந்திருக்கா மொத்த மேகத்தையும் நிப்பாட்டுறக்காக. மொத்த மேகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இங்கே நிப்பாட்டிடலாம், பிடிச்சி வச்சிடலாம். நிப்பாட்டினா இங்கே தான் நம்ம வீட்டில் தான் மழை விழுகும். எது நிப்பாட்ட போகிறேன்? ஊதணும் மேகத்தை. ஊது, அப்போதான் அது அந்த பக்கம் போகும். சுத்துன்னு சுத்து. கார்டன் அப்போ காலையில கவனிச்சேன். இந்த பெஞ்ச் இருக்கு இங்கே போட்டிருக்கேன், நம்ம வச்சு அங்கே போட்டிருக்கேன். எப்படி சூப்பராக இருக்குல்ல? ஐயோ, ஒரு 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 சாதனை ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, அது மாற்றி வச்சுட்டே இருக்கணும். எனக்கு 200 கிலோ இதெல்லாம் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. தூக்கணும் பாரு. நான் உங்களுக்கு கார்டனை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டீஸ் பண்ணுறேன், டீசர் மாதிரி. எப்படி? ஸோ கார்டனில் வந்துட்டு இல்லை டீசர்மாங்கல்ல, படத்துக்கு டீசர் அந்த மாதிரி. அங்கே இருந்த இதை தூக்கியாச்சு, அதுக்கு பேர் என்ன, ஸ்விங்கு தூக்கியாச்சு. ஸ்விங்குக்கு பதிலாக இந்த இடத்துல சைடில் இந்த பெஞ்ச் வந்துருச்சு. அப்போ இங்கே ஃபுல்லாக கிராஸ் வரும். இந்த தடவை கிராஸ் ஏன் போச்சு அப்படின்னா, இப்போ நம்ம 4வது தடவை கிராஸ் போட போகிறோம். இந்த தடவை கிராஸ் ஏன் போச்சு அப்படின்னா, இங்கே மேலே இந்த பாத்ரூம் ஒர்க் நடந்துகிட்ருக்குல்ல, எல்லாம் இது மேலே ஏறி அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த தண்ணி அடிக்கிறது ஓதம் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்துட்டு ஃபுல்லாக இங்கே உடச்சி குழியெல்லாம் தோண்டி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காங்க்ரீட் போட்டிருக்கோம். ஸோ காங்க்ரீட் இருக்கிறதுனால இந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா காங்க்ரீட்டை தாண்டி இந்த வாலுக்கு போகாது, என்னது பிரிக் வாலுக்கு போகாது. அதனால் வந்துட்டு இந்த தடவையும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதுக்கு பேர் என்ன கிராஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட் ஆனாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே லைட்ஸ் தெரியுதா, இங்கே ஒன்று அங்கே ஒன்று. பிளான் படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங்கிங் கொண்டு வந்தாச்சு. அப்படியே ஸ்விங்கோட மண்டைக்கு மேலே வந்துட்டு தொப்பி போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்விங்கில் வந்துட்டு இங்கே ஆடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பெயிண்ட் பண்ணலான் இருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு க்ராஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஸ்விங் பார்க்குறதுக்கு. எவ்வளோ தான் அளந்து வச்சாலும் அது க்ராஸாக தான் இருக்குது. ஓகேவா? அந்த பொம்மையை பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து தூக்கியாச்சு. இங்கே ஒரு லைட்டு, இங்கே ஒரு லைட் இருக்குது. இங்கே ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. ஹெவி மழை, பயங்கரமான மழை. இப்போவும் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இங்கே நிற்கிது. இப்போ புல் போடணும். இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மட்டம் பண்ண வேண்டியது இருக்குது. எங்கெல்லாம் தண்ணி நிற்கிதோ அங்கெல்லாம் வந்துட்டு மண் போடணும். அதெல்லாம் பம்மி பார்த்துக்கிறேன்ட்டா. நான் வந்துட்டேன்ல, மொத்தமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அவ்வளோதான்,
வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. வந்துட்டேன் அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த இந்த இது ஸ்விங்கில் இருந்து அப்படியே வந்துட்டு செடி இங்கே முன்னாடி வரும். நம்ம அழகாக கட் பண்ணி விட்டுருணும் பாமி, நீளமாக இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த சைடு இந்த சைடும். அப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டோம் அப்படின்னா மழை பெய்யாது, அப்புறம் வெயில் அடிக்காது, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி இங்கே உட்கார்றதுக்கு சூப்பராக இருக்கும். மழையிலே ஆகட்டும் வெயிலே ஆகட்டும். ஸ்விங் இதுக்குள்ளே நான் போகாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், தூக்கி அடித்து உள்ளே சொருகியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கல்லோட அலைன்மெண்ட்ஸும் வந்துட்டு மாறுது, ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலான்னு இருக்கும். கொஞ்சம் மண்ணை போட்டு ஹைட் ஏற்றணும். ஆமாம் ஹைட் ஏற்றணும், மண்ணை போட்டு ஹைட் ஏற்றணும். இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கான்க்ரீட் போட்டு நிப்பாட்டியிருக்கோம். இங்கேயும் லைட்ஸ் வருது. இங்கே வந்துட்டு இங்கே 2 பெஞ்ச் வைக்கலான்னு இருக்கோம். சின்ன சின்ன ஸ்டூல் இருக்குல்ல, அது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிக்கணும்னு சொல்லி நினச்சது. ஆனால் வந்துட்டு கைமீறி போயிடுச்சு. மழை வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மெயின் விஷயம், ஆமாம் சரியான கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல. நம்ம இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் தான் இந்த வீட்டுக்கே வந்தோம். ஆமாம், இந்த செடி வரும்போது இந்த கிளைமேட் தான், வீடு கட்ட ஆரம்பிச்சதும் இந்த கிளைமேட்ல, வீட்டுக்கு வந்தது இதே கிளைமேட்டில் தான். இப்போ என்னென்னா இந்த பழைய செடிங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே நாங்கள் எடுக்கல, அப்படியே விட்டுடலாம், புல் மட்டும் போட்டு விட்டுடலான் இருக்கோம். மெயின் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங் தான். பார்க்கிங் வந்துட்டு ஐரா விழுந்துக்கிட்டே இருந்தா. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு கல்லுக்கு நடுவுலலாம் கேப்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த கேப்ஸை தூக்கிட்டு பம்மி சொன்ன ஐடியா இது, ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் நம்ம எங்கள் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரு, மினி ஆர்கிடெக்ட் எல்லாருமே இருக்காங்க பம்மிக்குள்ளே. இங்கே வந்து நில்வா. ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்க அப்படின்னா இது போட்டோம், கல் போட்டோம். இன்னி இதுக்கு நடுவில் புல் வரும். அங்கே ஃபுல்லாக லைட்ஸ் வந்திருக்கு, அங்கே ஃபுல்லாக லைட்ஸ். லெங்க்தான் போட்டால் என்ன தெரியுமா, இருக்கிற இடம் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஆமாம், அது ஒன்று இருக்கு. ஐயோ ஓடிங்களா, வா வா. அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக லைட்ஸ் வந்திருக்கா, ஃபுல்லாக லைட்ஸ் வரும். நான் உங்களுக்கு அந்த லைட், மோட்ரு ஆஃப் பண்ணவே இல்லையா, சூப்பர் போ. லைட் எரியுதா, அந்த மாதிரி வந்துட்டு லைட்ஸ் எரியும். அங்கெல்லாம் கிராஸ் வரும், செடிங்க வரும், எல்லாமே வந்துட்டு அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. 1 வீக்கில் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கே வந்துட்டு கிராஸ் வச்சுருப்போம். மழை வந்துருச்சு, மழை வராமல் இருந்துச்சுன்னா நிறைய வேலை வந்துட்டு முடிஞ்சிருக்கும். அந்த லைட்ஸ் எல்லாம் இங்கே வந்து நாங்கள் நைட் டைம் பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் அவ்வளோ வெளிச்சத்தோடு பார்க்குறோம் வீட்டை. ஏன்னா நம்ம ரொம்ப மினிமலான லைட்ஸ் தான் இங்கே, வெறும் மேலே இருக்கிற லைட்ஸு, காமன் லைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கெல்லாம் எப்போவுமே இருட்டாக இருக்கும். அதெல்லாம் அப்டேட் பண்ணி வேறு லெவலில் மாற்றியாச்சு. அங்கே ஒரு லைட்டு, அதுக்கப்புறம் கார்டனில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டு, மொத்தம் 11 லைட்ஸ் வந்துட்டு வெளியே அப்டேட் பண்ணியிருக்கோம். வீட்டுக்குள்ளே நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம், அது ட்ரீம் ஹவுஸ் 2.0 காட்டுறேன், ஹவுஸ் டூர், ஓகேவா. இங்கே கிராஸு அதெல்லாமே அப்டேட் பண்ணி உங்களுக்கு நான் அடுத்தது காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். நிறையா பெட்ரூமில் வந்து எதுவுமே பண்ணல, ஹாலில் மேலே வெளியே மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லா ஒர்க்கும் வந்துட்டு தனியாகவே ஒரு வீடியோவை போடுற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு பம்மி சாப்பிட்டது நான் கையில் வச்சுருக்கேன் ப்ளம்ஸ். நிறைய பேர் வந்துட்டு பம்மிக்காக ப்ரே பண்ணிங்க, நிறையா கமெண்ட்ஸு ஒன்றும் ஆகாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமாக வந்துட்டு கம்பேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கம்பேக் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ரிவ்யூ செக்கப்புக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த வீடியோ வந்துட்டு பம்மி ஸ்டோரில் பார்ப்பீங்க. இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் போயிட்டு வந்தோம், அது வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க அதில். ஸோ அவ்வளோதான். பம்மிக்காக ப்ரே பண்ணவங்களுக்கு, கன்சோல் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சவங்களுக்கு, கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்றி வந்துட்டு சொல்லிக்கிறோம். பாம்பு வந்துருச்சாமா. ஸோ நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு கன்சோல் ஹீலர் என்ன ஹீலர் ஐரா இங்கே வாங்க. ஹீலர் ஐரா தான் உண்மையாலுமே. எவ்வளோ எனக்கு அவள் வயசுக்கு மேலே அவள் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கா எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, சரி விடு, என்ன பண்ணுறது. அது இல்லை, உன்னை கஷ்டப்படுத்திட்டேனேன்னு. என்ன கஷ்டப்படுத்தினேன் திடீர்னு லாஸ்ட்டில் நல்லா போயிட்டு இருந்த வீடியோ நிறைய வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கல்யாணம்னு சொல்லி பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள், சந்தோஷம் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும். நாம் பண்ணலன்னா வேறு யார் பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் ப்ரோ. அதுதான். அப்புறம் என்ன, இன்னொன்று இவ்வளோ சீக்கிரமாக நான் அந்த இதுலேருந்து வெளியே வர காரணமே சுயலும் ஐரா மட்டும்தான். பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்கேன். இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஏதாவது நம்ம அந்த இதெல்லாம் யோசித்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் நான் வந்து யோசிச்சு இப்படி அழுது இப்போ தான் அழுகிறேன். ஆனால் அது
எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது இந்த போன விஷயமாகட்டும், நான் ஹெல்த் வைஸாக நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எதுவுமே வந்து பெருசாக எனக்கு தெரியல. ஏன்னா ஐரா கூடவே இருப்பா. ஏன் மம்மி, என்ன மம்மி, என்னாச்சு மம்மின்னு சொல்லிட்டு கூடவே இருந்து இங்கேருந்து எந்திரிக்கிறப்ப அவளால் தூக்க முடியாது, ஆனாலும் தூக்குற மாதிரியே ஆக்ஷன் கொடுப்பா. சுயல் பண்ணுறது பார்த்துட்டு அந்த மாதிரி தூக்குறது, தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறப்போ அது நமக்கு யாருமே வேண்டாம், இந்த குழந்தையே போதுங்கிற மாதிரி ஒரு இது மீன்ஸ் கூட நின்று பார்த்துக்கிறதுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி பாரு என்னை சிரிக்க வைக்கிறது. அதே மாதிரி தான் சுவேலும் அப்படி தான். மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒரு ஃபன்னாக பேசிட்டு நான் வந்து சோகமாக உட்கார்ற ஒரு இதே வரல எனக்கு. கூட 2 பேருமே உட்காந்து பேசி சிரித்து கலகலப்பாக வச்சாச்சு என்ன. ரொம்ப தேங்க்ஸ் தான். சும்மா தொட்டேன். பாத்தியா மாமி அப்பாவை தொடுறா. அவ தான் தொடுவலாமா. ஓகே ஓகே, அப்போ அழுதுட்டீங்க ஃபைனலாக. ஓகே, நான் எதிர்பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டட். ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வீடியோஸ் வரும். லாஸ்ட்டு அடுத்த இந்த மந்த்தை முடிகிறக்கு என்ன 8 நாள் இருக்கா, 8 நாளோ 7 நாளோ இருக்குது. அடுத்த 7 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஃபன் ஃபில்டு ப்ராங்க் சேலஞ்சஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். டாடா பாய், see you, bye.